சார், அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு ஞானிகள் கிடையாது. எல்லாம் விவரமானவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகர்த்துறவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகர்த்தலைன்னா அரசியல்ல அவங்க பருப்பு வேகாது. யாரா இருந்தாலும் சரி, அறிஞனாக இருந்தாலும் சரி, முட்டாளாக இருந்தாலும் சரி. பல சமயம் முட்டாள்கள் தலைவர்களாய் பல சமயத்துல. ஆனா அறிவாளி தான் ஜெயிப்பான். அதனால அரசியல் என்பது சினிமாக்காரன் இல்லை, நாடகத்தில் நடிக்கிறவன்றது இல்லை, சாதாரண தொழிலாளி அல்ல, மூட்டை தூக்குறவங்க, டீ கடை வச்சிருக்கிறவங்க இல்லை, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். யார் வேணாலும் வரலாம். அது இந்த நாட்டோட சுதந்திரம், இந்த சுதந்திர இந்தியாவோட இது. தயவு பண்ணி அந்த மாதிரி தப்பான இதுகளை யாரும் பேசாது. யார் வேணாலும் வரலாம். அவங்க வந்த கட்சியில் அவங்க சரியான அரசியல் செய்கிறார்களா அப்படின்றது நீங்க பார்த்து அது உங்களுடைய விருப்பம். நீங்க வாக்களிக்கிறதும் வாக்களிக்காதும் உங்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். என்ன சொல்றீங்க? தயவு பண்ணி அரசியல்வாதிக்குன்னு ஒரு தகுதியை யாருமே நிர்ணயிக்க முடியாது. எப்படி திரைப்பட இயக்குனருக்கு ஒரு தகுதியை, ஒரு நடிகனுக்கு ஒரு தகுதியை நீங்கள் நிர்ணயிப்பது இல்லையோ, அந்த மாதிரி அரசியல்வாதிக்கும் தகுதியை நிர்ணயிக்க வேண்டும் அவசியம் இல்லை. யாருக்குமே தகுதி அவர்களுடைய வெற்றியை பொறுத்துதான் தகுதி நிர்ணயம் செய்யப்படுகிறது. நான் ஜெயிச்சாதான் இந்த உதயகுமார் இந்த மேடையில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக வர முடியுது. ஜெயிக்கலன்னா கூப்பிட மாட்டீங்க. என் கூட வந்து 10-15 பேர் ஜெயிக்கல, அந்த டைரக்டர் யாரையும் கூப்பிடலையே. ஸோ வெற்றி தான் நீங்க வந்து நிர்ணயிக்கிறதே தவிர நீங்க கொள்கை பிடிப்பு, அது நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால அரசியலுக்கு மட்டும் தனியா ஒரு தனி கொம்பெல்லாம் கிடையவே கிடையாது. சினிமாவுக்கு என்ன கொம்போ அதே கொம்பு தான் அரசியலுக்கு. ஒரு கூலி வேலை செய்பவர்களுடைய தனி கொம்பு என்னவோ அந்த கொம்பு தான் அடுத்தவனுக்கு. கரெக்டானே? அனைவருக்கும் ஒன்றுதான். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? இந்திய நாட்டின் பிரஜைகள் யார் வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம், யாருக்கு வேண்டுமென்றாலும் வாக்களிக்கலாம். அதுதான். அதே மாதிரி பேசுகிறேன். அது கரெக்டு. நீங்க அண்ணா அதை நம்ம சொல்லலாம். நீங்க சமூக சிக்கலை தெரிந்தவர்கள், இப்ப திருமாவளவன் மாதிரி ஆட்கள், சரி எனக்கு தெரியாதான்னு இன்னொரு கட்சிக்காரன் கேட்பான். அதுதான் பிரச்சனையே. இல்ல இல்ல, நீங்க இன்னைக்கு வர்றவங்களை சொல்றேன். இன்னைக்கு வர்றவங்க அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. என்ன இல்ல இல்ல, நான் பொதுவா சொல்றேன் பாவலன். நான் என்ன சொல்றேன்னாங்க, யார் அறிவாளி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கையை பொறுத்து எந்த அறிவாளிக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார்கள். அந்த அறிவாளிகளோடு கூட்டு வைத்துக் கொள்கிறார்கள், வென்று எடுக்கிறார்கள். இதுதானே நடந்துட்டு இருக்கு. மற்றபடி அறிவை வந்து அளப்பதற்கு அளவுகோல் என்ன சொல்லுங்க? நீங்க ஒரு அளவுகோல் வச்சிருப்பீங்க, கணித ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சிருக்காரு, தமிழ் ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சிருப்பாரு, கிராமர் மிஸ்டேக் இல்லாம எப்படி எழுதுறதுன்னு ஆங்கில ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சிருப்பாரு. ஸோ அரசியலுக்கென்ற அளவுகோல் நமக்கு என்ன கிடைக்குது, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறத முடிவு செய்கிறது யாரு? அந்த இடத்துல ஆசிரியர்கள் வந்து வாக்காளர்கள் தான். அப்போ இவங்க மாணவர்கள் ஆயிடுவாங்க, இவங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆயிடுவாங்க. வாக்களிக்கிறவங்க தான் ஆசிரியர். இப்போ ஓட்டு யாரு போடுறாங்களோ அவன் தானே எஜமான், அவன் தானே முதலாளி. ஆனா ஓட்டு வாக்களிச்ச கடைசியில யாருக்கு வாக்களித்துமோ அவர் வந்து முதலாளி ஆகிறார், வெற்றி பெற்றவர் முதலாளி ஆகிறார். அது வெற்றி தோல்விதான் வந்து அரசியலில் அறிவாளிகள் இல்லாதவர்களையோ அடையாளம் காட்டுவது இந்த விரல் தான், அந்த வாக்கு தான். அதுதான் உண்மை. அது நான் வந்து மற்றவங்க யாரையும் குறை சொல்ல. அது அவன் அதிர்ஷ்டம். அது அதிர்ஷ்டம்னே. உழைக்காம யாருமே சினிமாவில் ஜெயிச்சது கிடையாது. எப்படி இப்ப இவரு டைரக்ட் பண்ணாம நீங்க வந்து இவரு வரலாமே, அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அது இவங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க
அரசியல் பேசுறோம்னா இது சினிமா பேசணும், சினிமா பத்தி பேசணும் ப்ளீஸ். இல்ல, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அரசியல் யாருக்கு வேணுமென்னாலும் அரசியல்ல வரலாம்னு சொல்றேன். சினிமாக்காரங்களுக்கு வரக்கூடாதுன்றது சொல்றதுக்கு யாருக்குமே எந்த இதுவும் கிடையாது என்பதை நான் இங்கே தெரிவிக்கிறேன். நான் ஒரு சினிமாக்காரன்றதுக்காக கூட சொல்றேன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு கூட நானும் கூட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், சொல்ல முடியாது. உரிமை இருக்குல்ல. ஆக ஆனா நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல. பாவலன் மிக அழகாக பேசினாரு. அது நான் ஒரு மேட்ரு பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பாவலன் அவர்களை பற்றி. அவ்வளவு அழகா அவருடைய தமிழ், அவருடைய வந்து இறங்குனது 1980 பிப்ரவரி 26 தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் இன்டர்வியூக்காக வந்தேன். என்ன நீ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிறேன். அவர் என்னுடைய அசிஸ்டண்ட். எதை திருத்திக்கிறேன்னு சொல்லுப்பா. அப்படி இப்படி கையை ஆட்டினே நான் பயந்துட்டேன். ஸோ அந்த சென்ட்ரலில் நான் வந்து இறங்கும்போது மேட்டுப்பாளையத்தில் ஈரோடுலேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். டிக்கெட் எடுத்துட்டான். டிக்கெட் எடுக்காம எல்லாம் வரல. நியாயமாக 27 ரூபா. அதாவது ஒரு சாதாரண ஸ்லீப்பர் கோச், 27 ரூபா. இன்னைக்கு எவ்வளோன்னு தெரியல. அது அந்த சென்ட்ரல் அப்படின்னு ஒன்னே, அந்த சென்ட்ரலில் வந்த உடனே அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும். ஒரு பக்கம் ஃபுல்லாக யூரினல் ஸ்மெல் வரும். இன்னொரு பக்கம் வந்து ஒரே இட்லி வடை போண்டா சாம்பார் ஸ்மெல்லாக வரும். இன்னொரு பக்கம் கொஞ்சம் கப் அடிக்கும். அப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இருந்தாலும் அது ஒரு சொர்க்கமாக தெரிஞ்சது. ஏன்னா முதல் அவ்வளோ பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை அப்படியே பார்த்து ஆன்னு வாய் திறந்து காலையில் 5:30 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் சென்ட்ரலுக்குள்ளேயே சுற்றினேன். ஸோ சென்ட்ரல்னு பேர் வச்ச உடனே எனக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா சென்னை என்றவங்களுக்கு அந்த சென்ட்ரல் தெரியாமல் இருக்கவே முடியாது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு தடவை பார்த்தாவே உன் படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். அப்புறம் நம்ம தம்பி குணா பேசும்போது நல்லா சொன்னான். அவன் ஆரம்பமே இருக்கானா, சரி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட வாத்தியார் பேர், செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஆனால் இவன் ஸ்கூலில் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரே வாத்தியார் இருந்திருக்காங்க. 10th கூட 1-2 பேர் தான். மீதி எல்லாம் இவருக்கு பிடிக்காத வாத்தியார் இருந்திருக்காங்க. ஏன்னா அதில் 3/4 பேர் பொம்பளைக்கு பேரை சொல்கிறேன். எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்கு, நீ உண்மைதான் சொன்னியான்னு. எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துருச்சு. நானும் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். ஒரு 3-4 வாத்தியாருக்கு பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பட் எல்லாருமே நல்ல வாத்தியாருங்க. அவங்க சில பேர் மொழி இப்படி வைக்க சொல்லி அடிப்பாங்கல்ல, அவங்க பேர்லாம் எனக்கு மறந்துடுவேன். ஆனால் அவங்கள மட்டும்தான் ஞாபகம் வச்சிருப்பான் போடு. இவன் யார் அடித்தாங்களோ அந்த வாத்தியாருக்கு பேர் மட்டும் சொல்லிட்டு நல்லா சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு பேர்லாம் விட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, எங்கள் வாத்தியாரெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது நான் கட்டடிச்சிட்டு சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் இருக்கிறதுலேயே மோசமான ஹைஸ்கூல் அது. சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் பசங்களா அப்படின்னாவே பக்கத்து ஊர் காலேஜுகளெல்லாம் இடம் சேர்த்த மாட்டாங்க நம்மளை. அது ஒரு டைப்பான பயங்கரமான ரவுடி எலிமெண்ட்ஸுங்க. அதில் நம்ம என்னதான் நல்ல பையனாக இருந்தாலும் அந்த நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு பேர் வாங்கி வச்சுருப்பானுங்கள்ல. அதனால் சத்யா ஹைஸ்கூலா அப்படின்னு நான் படித்த கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் டி செக்ஷன்னு ஒன்று தனி. அதாவது இந்த சத்யா ஹைஸ்கூலு, இந்த விளங்காத ஸ்கூலில் படித்தவங்க எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் போடுவாங்க. அதாவது 300 மார்க்கு கீழே வாங்கினவன், 600க்கு 300 மார்க் கீழே வாங்கினவன், 350 கீழே வாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம வாத்தியார்கள் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் இங்கே என்னென்ன ஒரு சந்தோஷமான விஷயம், அதுதான் சொல்ல வரேன். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரு, ஒரு சயின்ஸ் டீச்சரு, ஒரு தமிழ் டீச்சர், 3 பேர் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. ம் 2 தமிழ், ஒரு சயின்ஸு.
நீ தான் மேத்ஸ்ன்னு சொன்ன. மேக்ஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் காணுமா? ஆப்சண்ட், வாத்தியாரே ஆப்சண்ட். டேலியா? சரி, அவர் கணக்கு பார்த்து உங்க மேல கோவப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன். கணக்கு இல்லாமல் செலவு பண்ணிட்டேன் அந்த டைரக்டர்ன்ட்டு. ஆக இந்த விழாவுக்கு நான் வர்றதுக்கு முக்கிய காரணமே நடிகர் சங்க செயலாளர், இயக்குனர் சங்க செயலாளர் மன்னிக்கணும், அப்படி வந்துருச்சு, நம்ம வாயிலிருந்து வந்துருச்சுல்ல. இயக்குனர் சங்க செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி ரொம்ப மிரட்டலா அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதை சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் இப்படி அனுப்பிச்சு விட்டு, பார்த்தீங்களா அப்படின்னா, என்ன தம்பி அனுப்பிச்சு பார்த்தீங்களான்னாரு. அவர் கொஞ்சம் வேகமாக பேசுவார் இல்லையா, 2 தடவை யோசனை பண்ணாதான் அவர் என்ன பேசினார்னு எனக்கு தெரியும். அவ்வளவு ஸ்பீடு, அவன் அந்த அந்த திருப்பாச்சி ஸ்பீட்லேயே தான் இன்னும் இருக்கான், அது ஸ்பீடு மாறவே இல்லை. அப்புறம் உடனே பார்த்தா மிரண்ட, உண்மையில் அப்படி ஒரு ஹை ஸ்பீடில் அப்படி போட்டு டே எப்போ நடிச்சடா தம்பி நீ, என்கிட்ட சொல்லவே இல்லையே, இவ்வளோ வேலை பார்த்துருக்க நீ அப்படின்னு. இல்லை மெயின் ரோலா? ஆஹா, பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், நான் அந்த ஒரு ஷாட்டு தான் நான் இங்கே இவ்வளவு நேரம் உட்கார்ந்தேன். நான் இவ்வளவு நேரம்லாம் உட்காரவே மாட்டேன், நான் சண்டை போட்டு நான் பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா யார் கூப்பிட்டாலும் வர்ற சங்க தலைவர் சங்க செயலாளர் யாருன்னா உதயகுமார் இதுதான். ஆனா இந்த படத்துல அதுல கூட விதிவிலக்கு, ஏன்னா இவங்க யாரும் கூப்பிடவே இல்லை என் செயலாளரை தவிர. இந்த படத்துல ஒரு அநியாயம் என்னன்னா, 3 ப்ரொடியூசர்களும் என்னை கூப்பிடல, இந்த டைரக்டர் என்னை கூப்பிடல. அப்புறம் மத்தியானம் 2 மணி இருக்கும், 1:30 மணி இருக்கும், சார் கூப்பிட்டாங்க சார் அப்படின்னு. சரி கூப்பிடலையப்பா, யார் கூப்பிட சொன்ன, கூப்பிடலப்பா. டேய் ரொம்பவுமே கேவலப்படுத்தாதீங்கடா, கூப்பிடாம கூட ஃபங்க்ஷனுக்கு வர்றான்னு எழுதிடுவாங்கப்பா நம்ம ஆளுங்க. ஏற்கனவே நேற்று ஒரு பொம்பளை கூட ஒரு நடிகை மந்த்ரா அவர்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து, அது என் போனை அது நம்பரு கேட்டுச்சு, அந்த நம்பரு அவங்க கிட்ட போன் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி நீயே என் நம்பர்ல இருந்து உன் நம்பருக்கு அடிச்சுக்கம்மான்னு அதை போட்டு ட்ரோல் பண்ணி என்ன எவ்வளவு எனக்கு புகழ் சேர்க்கிறீங்க. கொஞ்சம் ஏமா, நல்ல வேலை இந்த மேடையில ஹீரோயின்கள் இல்லை, ஒரு நிம்மதியா இருந்தது. முதல்ல பேரை சொல்லிட்டு வந்துருவோம், நீ வந்துடாதம்மா இன்னைக்கு எங்க தலைவர் வர்றாருன்னு. இப்படி எல்லாம் சேஃப்கார்டு பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு, இப்போ இந்த படத்துலதான் வில்லன்னா எனக்கே வில்லன் ஆயிட்டான் போல் இருக்கு. மொத்தம் இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பேசி இந்த படத்தை பத்தி பேசிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு போறதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறேன்.